அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்கிறது, நம்ம 40 நாள் வரலாறு கேள்வி பதில் போட்டு கேள்வி கேட்டோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக என்ன செஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அதிலிருந்து சகோதரிகளுடைய பெயரையும் தேர்ந்தெடுத்து எழுதியாச்சு. நான் அவங்களுடைய பெயரை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா, நான் ஒரு டைமில் வீடியோ போடுறேன்னா, நீங்கள் அந்த டைமுக்குள்ளே, இப்போ நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வீடியோ போடுறேன்னா, நீங்கள் மறுநாள் காலையில் 10 மணிக்குள்ளே எனக்கு அதோட பதில் அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாள் டைம். அந்த மாதிரி தான் 40 நாளும் டைம் கொடுத்துருந்தது. அந்த 40 நாளுமே இதை உங்ககிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறேன். ஏன்னா இதில் சில சகோதரிகள் வந்து ரொம்ப லேட்டாகவுமே எனக்கு பதில் அனுப்பியிருக்கீங்க. ஏன் இன்றைக்கி தேதி வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க சில பேர். நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு மனச்சங்கடம் அப்படின்றது ஒன்று வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். இதில் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், நம்ம போட்ட டைம்லேருந்து இந்த டைமிங்குள்ளே நம்ம பதில் அனுப்பிட்டோம் அப்படின்றவங்க எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுடைய அட்ரஸ் அனுப்பும்போது பேர், உங்கள் டோர் நம்பரு, உங்கள் எந்த தெரு, எந்த ஃப்ளாட் நம்பரு, எந்த ஊர், எந்த மாவட்டம், ஃபோன் நம்பரு, இப்படி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அனுப்பணும். ஏன்னா போன தடவை நம்ம பரிசு அனுப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாவட்டத்தை அவங்க மாற்றி அனுப்பிட்டாங்க. திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டன் பார்சல் வந்து ரிட்டன் அனுப்புறதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆகிப்போச்சு. இப்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம இந்த டைமிங்குள்ளே நம்ம கரெக்டாக அனுப்பிட்டோம் அப்படின்றவங்க நான் உங்களோட பேர் எல்லாமே சொல்கிறேன். பேர் சொல்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்றது கிடையாது. சரியா? நான் என்ன செய்ய, வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த டைமில் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன செய்யுங்க, பதில் அனுப்புங்க. நீங்கள் 40 நாளும் பதில் அனுப்பியிருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் பார்க்கல. நிஜமாவே நான் கடைசியோட வீடியோ இது மட்டும்தான், பதிவு மட்டும்தான் எல்லாரோடதையுமே பார்த்துருக்கேன். கடைசியாக நம்ம யாரோட பதிவு போட்டோம் அப்படின்றது அந்த பதிவை மட்டும்தான் பார்த்துருக்கேன். வேறு மேலே நீங்கள் வந்து எத்தனை பதிவு அனுப்பியிருக்கீங்க அனுப்பலைங்கிறது எதுவுமே நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, எனக்கு டைம் இல்லை. ஒரு தெரிஞ்ச ஜனாசா, ஒரு 3 ஜனாசா அடுத்து 3 ஜனாசா வீடு அங்கே போகிறது அப்படின்னு எனக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, இப்படி ஒருத்தருக்கா உடம்பு முடியாதுனாலையும் என்னால் அதை ஃபுல்லாக கவனிக்க முடியலை. இருந்தாலும் நீங்கள் 40 நாளும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றதுல நான் பேரை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அந்த டைமிங்குள்ளே நம்ம அனுப்பியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக பரிசு உங்கள் வீட்டை வந்து சேரும். சரி, பேரை பார்த்துடலாமா? முகமது அஜ்மல் மோஃபிகா பானு, ஊர் மன்னார், நானாட்டன், அருவிக்குன்றம். இவங்க வந்து ஸ்ரீலங்கா. நான் உங்களுக்கு எப்படி நான் பரிசு அனுப்ப போகிறேன்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய ஸ்ரீலங்கா தோழிகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்குறேன். கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்க, கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அனுப்பிடுவீங்க. நான் டெய்லி அந்த டைமுக்குள்ளே நான் பார்த்துட்டே இருப்பேன். அதில் நீங்கள் ஒரு ஆள். ஏன்னா நீங்கள் அந்த 30 நாளுமே கலந்துக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரமலானோட கேள்வியிலையும் கலந்துட்டீங்க. அதில் குழுக்களில் உங்கள் பேர் வரல. அல்ஹம்துலில்லாஹ் இதில் பேர் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு அனுப்ப முயற்சிச்சிடறேன். கொஞ்சம் லேட்டானாலும் மன்னிச்சுக்கோங்க சகோதரி. அடுத்து நஸ்ரின் ஃபைசல், பொதக்குடி. இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் 175. அப்புறம் பரக்கத் நிஷா, புலிவலம், திருவாரூர், ரிஜிஸ்டர் நம்பர் 122. ஆயிஷா, சென்னை, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் 129. உங்களுக்கு குழுக்கர்லேயும் பேர் உளுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே ஆயிஷா? சொன்ன ஞாபகம் இருக்குது, எனக்கு தெரில. அப்புறம் தஸ்லிமா நஸ்ரீன், திருச்சி, ரிஸ்கானா, கோயம்புத்தூர், ரிஜிஸ்டர் நம்பர் 180. தஸ்லிமா நஸ்ரீன் அநேகமாக நான் நினைக்கிற பிள்ளையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போன தடவையும் பரிசு வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தடவையும் திருச்சி அனுப்பிடலாம். அப்புறம் ரம்ஜான் பேகம், கருங்காலக்குடி, ரெஜிஸ்டர் நம்பர் 185. நீங்களும் போன தடவைலாம் கலந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பரிசு கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை பரிசு அனுப்பிடலாம். அப்புறம் சாதிகா பானு, லெப்பக்குடிக்காடு. லெப்பக்குடிக்காடு அப்படின்னோன்னு தான் எனக்கு என் தங்கச்சி அங்கே தான் கட்டி கொடுத்துருக்கு. இன்ஷா அல்லாஹ். அப்புறம் தாஹிரா, காயல்பட்டினம், ரெஜிஸ்டர் நம்பர் 150.
அப்புறம் ஜெசிமா பேகம் திருவாரூர் ரெஜிஸ்டர் நம்பர் 119. ஹபீபா காயல்பட்டினம் ரெஜிஸ்டர் நம்பர் 147. சாஹிரா பானு தேனி ரெஜிஸ்டர் நம்பர் 120. அதுக்கப்புறம் இன்னும் 2 சகோதரிகள் பேர் இன்னைக்கு. அப்புறம் ஆரிஃபா பானு இவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எனக்கு ஆரிஃபா பானு இவங்க ஊர் ஆத்தூர் சேலம் ரெஜிஸ்டர் நம்பர் 135. இவங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தஸ்லிமா இவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 155 நாகப்பட்டினம். ஓகேவா? இவ்வளோ தான் பரிசுக்கு தேர்ந்தெடுத்த நபர்கள். கரெக்டாக நான் அனுப்பிட்டேன் அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் எனக்கு என்ன செய்யுங்க, சகோதரி நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க. இல்லை சகோதரி எனக்கு இந்த சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு நான் ஒரு டீச்சராகவோ இல்லைன்னா நான் ஆலிமா கோர்ஸோ பண்ணுறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். அவங்க பேர் எனக்கு ஆனால் ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய பார்த்துட்டே வர பற்றிக்கலாம், அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவங்க டைம் கேட்டிருந்தாங்க. இப்படி ஏதாவது ஒரு ரீசன், வேல்யூபிளான ரீசன் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு அவங்க ரீசனே அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு பரிசை எல்லாருக்கும் அனுப்பிடலாம். ஓகேவா? சரி, இவ்வளோ நாளாக நம்ம கூட தொடர்ந்து பயணித்த உங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செய்யட்டும், நற்கூலி வழங்கட்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்தவளாக நீயும் பிரார்த்தனை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச வரலாறை மறுபடியும் நான் நினைவூட்டியிருப்பேன் அப்படின்றத நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்கு ஒன்று கூடியது போல் நாளை மறுமையிலையும் ஒன்று கூடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய துவாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை மறுமையில் ஒரு சின்ன பரிந்துரை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆளாக தான் இருப்போம். அந்த பரிந்துரை வரிசையில் இன்ஷா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்துக்கங்க. ஏன்னா நாம் இந்த இம்மையில் இப்படிலாம் நாங்கள் சேர்ந்தோம், நாங்கள் இப்படி சஹாபாக்கள் வரலாறை கேட்டோம், அறிஞ்சிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத ஒரு சிறிய பரிந்துரையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான், வேறு பரிசுக்காக வேண்டிலாம் கிடையாது எதுவுமே. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.